படம் அருமையான படம், சமத்துவத்துக்கான படம். சமூகத்தில் எவ்வளோ என்னெல்லாம் சீர்குலைஞ்சு போயிருக்கோ அதெல்லாம் கரெக்டாக என்னெல்லாம் பண்ணலான்னு காட்டியிருக்காங்க. ஃபைட் சீனு எப்படி ஒரு நமக்கே ஒரு கோவம் வருது அதை பார்க்கும்போது. எவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது. ஆஸ்கர் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, ஏன் இல்லை. அருமையான படைப்பு, அருமையான ஆக்டிங்ண்ணா. அதான் நமக்கு உணருது, அவர் ஸ்க்ரீனில் பண்ணுறது நமக்கு தெரிய வருது இல்லை, நமக்கு ஒரு வெறி வருதுன்னா பிடிச்சிட்டாரு எல்லாரும். நல்லா தேங்க்ஸ். சூப்பராக இருக்குது ப்ரோ. அசுரனுக்கு அப்புறம் இந்த படம் தான் தனுஷோட கெரியரில் சூப்பராக இருக்குது படம். அதுக்கப்புறம் இந்த படமும் நிறைய அவார்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆக்டிங் வந்து தனுஷ் எப்பயும் போல் இந்த படத்துலேயும் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. சாங்ஸ் வீடியோவோட பார்க்க நல்லா இருக்குது, அப்படியே நேச்சுரலாக இருக்குது படம் நேச்சுரலாக இருக்குது. நிறைய அவார்ட்ஸ் வாங்க. படம் ஃபைட் சீன்ஸு அந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் சீன் இருக்குது படத்தில். மோஸ்ட் அப்படியே நேச்சுரலாக எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. மாசா கெத்தா அந்த போல ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. தலைவர் மாஸ் காமிச்சிட்டாரு இந்த படத்தில். ஆக்டிங்கா சொல்லவே தெரியல. அவர் ஒரு படத்தில் ஒரு சம்பவம் பண்ணாலே மாசாக இருக்கும், இதில் பெஜாராக பண்ணிக்கிறாரு, வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. பாட்டு கண்டாவது சொல்லுங்கள், பாட்டு தான் தெரியல, செம்ம ஹிட்டு. அந்த பாட்டுக்கு ஈடாக எந்த பாட்டுமே வராது, ஏன்னா அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு செம்மையாக காமிச்சிடுறாங்க. வேற லெவல், செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்குது. தலை ரொம்ப ஹிட்டாக போயிங்க தலை. நாங்கள் வந்து இப்போ ட்ரம்ஸ் அடிக்கணும், அதுதான் இப்போ வெளியே வந்துக்கிறேன். இன்னும் படம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதனால தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் சூப்பர், வேறு லெவல். எந்த படமும் ஈடே கொடுக்க முடியாது. எல்லாமே தலை, எல்லாமே வேறு லெவல் தான் தலை, எதையும் குறை சொல்லவும் முடியாது. வேறு லெவல் தலை, அதான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன், எல்லாத்தையும் அதிலே சொல்லிட்டேனே. எல்லாமே எதை பற்றினா ஃபைட்டு சீனு, அந்த கிராமம் தான் அந்த காப்பாற்றுறாங்க. அந்த இப்போ அந்த இடத்துல பஸ் இல்லை, அதுதான் மேட்ரு, அதுதான் இப்போ சீனு. சரி சரி என்னோட வச்சு செய்கிறாரு, வேற லெவல். செம்ம தனுஷ் தான் வேற லெவல் இருக்காரு, வேற லெவலுப்பா. பயணம் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலு, நல்லா இருக்கு படம். அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். படம் வேறு லெவல் ப்ரோ, ஃபுல்லாகவே படம் வேறு லெவல் ப்ரோ, செம்ம மாசாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன், ஆஸ்கார் கன்ஃபார்ம். ஆக்டிங்னா அந்த மாதிரி ஆக்டிங் தலைவரே அடிச்சிக்கவே முடியாது, சத்தியமாக அடிச்சிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஷோ வெயிட்டிங் போயிட்டுருக்கு. தரமான படம் இல்லை, வேறு லெவல் படம். படம்லாம் வேறு மாதிரி இருக்குது, நல்லா இருக்கும். தேட்டரில் வந்து பாருங்க. தலைவன் படம் எப்பயுமே தலைவன் மாதிரி தான் இருக்கும், உள்ள வாழ்ந்துக்கிறான், அவ்வளோதான். சூப்பர் படம், சூப்பர். அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு படம். கம்மாயில் கடுகா கஞ்சியில் ஒரு அந்த மாதிரி படம். தரம் தரம் வெறித்தனம் செமையாக இருந்துச்சு. சரியான படம், சூப்பராக இருந்துச்சு. தரமாக இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு படம். வேறு லெவல் ப்ரோ, படம் வேறு லெவல். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, செம்மையாக இருக்குது. நாங்கள் உள்ள படம் பார்த்துட்டு இன்னும் நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. தனுஷ், சந்தோஷ் நாராயண், மாரி செல்வராஜ், லால் சார் எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் தே ஆல் கெட் அன் அவார்ட். அசுரன் ஒரு மைல் ஸ்டோன்னா கர்ணன் இன்னொரு மைல் ஸ்டோன், அந்த மாதிரி தான் பார்க்கணும். சந்தோஷ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, வேற லெவலில் இருக்கு, புதுசாகவும் இருக்கு. சந்தோஷ் நாராயண் வேற லெவலில் பிடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல். போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து அப்படியே வி காட் இன் டு த மூவி. எல்லாருமே வந்து அப்படியே மூவி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். படத்தை பற்றி சொன்னா படம் வேற லெவலில் இருக்குண்ணா. உண்மையாக சொல்லணும்னா இதுக்கு மேலே யாராலுமே நடிக்க முடியாது, அந்த அளவு இது படம். தலைவர் நடிச்சிருக்கதும் சரி, கூட நடிச்சிருக்க ஆர்டிஸ்டும் சரி, அந்த அளவு நடிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் செம்மையாக எடுத்துருக்காரு ப்ரோ. டேரக்டர் அந்த அளவு ரசிச்சு எடுத்துருக்கா படத்தை. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருக்குல்ல, டைமிங் வேற லெவலு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே எதிர்பார்ப்போட வருது, அடுத்து என்னவோ அந்த அளவு எடுத்துருக்காங்க படம். வேற லெவலில் ஹிட் ஆகும் படம், சூப்பராக இருக்கு.